சென்னை மெரினாவில் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினம் என்று அனுசரிக்கப்படும் நிலையில் மெரினாவில் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாவினுடைய 57வது நினைவு நாளை முன்னிட்டு திமுக சார்பில் நினைவு நாள் அமைதி பேரணியை தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களும் அதே போன்று அமைச்சர்கள் இந்த பேரணியில் தொடங்கியிருக்கின்றனர். கிட்டத்தட்ட அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய சிலையிலிருந்து இந்த பேரணியானது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னை மெரினா நினைவிடத்தில் இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய நினைவிடத்திற்கு இந்த பேரணியானது அடைந்திருக்கின்றது. இங்கே அண்ணாவினுடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் தூவி அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். அதே போன்று அவருடைய அந்த அண்ணாவினுடைய கோஷங்களை எழுப்பியும் அவருடைய நாமங்களை எழுப்பியும் அவருக்கான அந்த வீர வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் செலுத்தி இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இங்கே அமைந்திருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியினுடைய நினைவிடத்திலும் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றார். வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலையில் இருந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவினுடைய தொண்டர்கள் என பல்வேறு கட்சியினுடைய சார்ந்தவர்கள் இந்த பேரணிகள் கலந்து கொண்டனர். மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா நினைவிடம் வரை கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த நினைவிடம் வரை அமைதி பேரணியாக இந்த பேரணியானது தொடங்கியிருந்தது. காலை 8 மணி அளவில் இந்த பேரணியானது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னை மெரினா நினைவிடத்தில் இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய நினைவிடத்திற்கு இந்த பேரணியானது வந்திருந்தது. இதனையொட்டி இங்க இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய நினைவிடத்தில் அமைச்சர்கள் உள்ளிட்ட முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அவருடன் பேரணியில் கலந்து கொண்ட அனைவரும் இங்கு இருக்கக்கூடிய அண்ணாவின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தியும் அதே போன்று அண்ணாவினுடைய அந்த நாமங்களை எழுப்பியும் அவருக்கான அந்த வீர வணக்கத்தையும் கோஷங்களையும் எழுப்பி அவருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கின்றனர். கிட்டத்தட்ட பேரணி பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக காவல்துறையினர் இந்த பகுதி முழுவதுமே கயிறுகள் கட்டியும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். வாலாஜா சாலை, அண்ணா சிலையில் இருந்து பேரணி செல்லும் வழி முழுவதும் மெரினா கடற்கரை பகுதி வரை கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். கிட்டத்தட்ட திமுகவினுடைய மூத்த அமைச்சர்களும், மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு தரப்பட்ட திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளும் மூத்த தலைவர்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேரணியானது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருந்தனர். அதே போன்று இந்த கோஷங்களை எழுப்பியும் அவருக்கு அந்த புகழ் வணக்கத்தை தெரிவிப்பதாகவும் அந்த கோஷங்களை எழுப்பி வந்தனர். இதைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய நினைவிடத்திலும் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் கோஷங்களை எழுப்பியும் அதே போன்று அவருக்கு இந்த மலர் தூவி மரியாதையும் செலுத்தி வந்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.